நட்சத்திரங்களுடைய வேகம் வேறுபடும். சில ரொம்ப வேகமாகவும் சில ரொம்ப அமைதியாகவும் சுத்துறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த நட்சத்திரங்களுடைய சுழற்சிக்கு காரணம் அந்த கேலக்சி தான். அந்த கேலக்சியுடைய ரொம்ப வேகமான சுழற்சிக்கு காரணம் அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல். இந்த யூனிவர்ஸ்ல ஒரு இடத்துல பிசிக்ஸுடைய எல்லையவே சோதிக்கிற அளவுக்கு ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய ஒரு கேலக்சி இருக்கு. இதை நம்ம ESO 564 G27 சொல்லுவோம். 20 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் ஹைட்ரா அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல ரொம்ப வேகமாக சுற்றுற கேலக்சி. அதோடைய வேகம் ஒரு செகண்டுக்கு 570 கிலோமீட்டர். அதாவது நம்மளுடைய மில்கிவே கேலக்சியோட 2 மடங்குல அதை விட அதிகமான வேகமாக இருக்கலாம். இதுதான் யூனிவர்ஸுடைய ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேலக்சி. இப்போ நம்ம இந்த கேலக்சியை ஒரு விசிட் பண்ணிட்டு வருவோம். அதோடைய சுழற்சிக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்றதை பார்க்கலாம். பல டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். நம்மளுடைய மில்கிவே கேலக்சி கிட்டத்தட்ட 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கேலக்சி. இது ஒரு செகண்டுக்கு 220 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுத்துது. இது ஒரு ஸ்பைரல் கேலக்சி. இதோடைய மையத்துல சாஜிட்டோரியஸ் A ஸ்டார் அப்படின்ற பிளாக் ஹோல் சூரியனோட கிட்டத்தட்ட 4 மில்லியன் சூரியன் ஆக்கணும்னா அதோடைய மாஸ் எவ்வளோ இருக்குமோ அதோடைய மாஸுக்கு சமமா இருக்கு. ஆனா ESO 564 G27 மையத்துல ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. இது நம்ம சூரியனோட கோடிக்கணக்கான மடங்கு ரொம்ப அதிகமான மாஸ் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல். மில்கிவேவுடைய ரேடியஸ் 52,000 ஒளியாண்டுகள். ஆனா ESO 564 G27 டிஸ்க் ரேடியஸ் கிட்டத்தட்ட 60,000 ஒளியாண்டுகள். ஆனா மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இதுல ரொம்ப ரொம்ப அதிகமா வேறுபடுது. அதுக்கான முக்கியம் மில்கிவேல மாஸ் மையத்துல அதிகமா இருக்கு. ஆனா ESO அதோடைய மையத்தை மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான மாஸை வச்சிருக்கு. இதன் காரணமா தான் இந்த கேலக்சியுடைய எல்லா பகுதிகளும் ஈவனா சுத்துது. அதாவது கேலக்சிக்கு ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு சுத்துதோ அதே வேகத்தை தான் அந்த கேலக்சியோடைய எட்ஜில் இருக்கக்கூடிய நட்சத்திரமோ சுத்துது. இது டார்க் மேட்டரோடைய இன்டைரக்ட் எவிடன்ஸ் சொல்லலாம். நம்ம யூனிவர்ஸ்ல 85% மாஸ் டார்க் மேட்டரோட தான். ஆனா இந்த கேலக்சி அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆஸ்ட்ரோனாமர்ஸ் ரொட்டேஷன் கர்வ் டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது அந்த கேலக்சியோடைய அவுட்டர் ரீஜியன்ல வெலாசிட்டி குறையாம இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் நம்ம கண்ணுக்கு தெரியாத மாஸ் ஒன்று இருக்கு. அதுதான் அந்த கேலக்சியை ஒன்னா கட்டி பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு. டார்க் மேட்டர் பார்ட்டிகல் WIMP இதை நம்ம வீக்லி இன்டராக்டிங் மாஸ் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். ஒருவேளை இதுவா கூட இருக்கலாம் அப்படிங்கறத விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இன்னும் இது கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த கேலக்சியோடைய சுழற்சிக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இதன் மூலமா நமக்கு தெரிஞ்சது யூனிவர்ஸோடைய மோஸ்ட் டாமினன்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த கேலக்சியோடைய மையத்துல ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. இதோடைய கிராவிடேஷன் புல் அந்த கேலக்சி முழுக்க அதோடைய ரிதமை ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. கேஸ் இன்ஃபால், ஆக்ரோஷன் டிஸ்க் ரேடியேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஜெட்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி உருவாகுது. இது இந்த கேலக்சியை ஸ்டேபிளாகவும் வேகமாகவும் வச்சுக்கிறது. ரேடியோ அப்சர்வேஷன்ல ஜெட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது இந்த பிளாக் ஹோலோடைய ஆக்டிவ் ஃபேஸ்ல இருந்து வெளிவருதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய காஸ்மாஸ்ல இருக்கக்கூடிய இன்ஜின். இதுக்கான ஃபியூல் ஹைட்ரோஜன் கேஸ். இதை வெளியேற்றுற எக்ஸாஸ்ட் ரேடியேஷனும் மேக்னெட்டிக் வேவ்ஸும் தான். இது யூஸ் பண்ணி அது ரொம்ப வேகமாக சுத்தது இல்லையா, அந்த வேகம் ஒரு செகண்டுக்கு 570 கிலோமீட்டர். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கேலக்சியுடைய ஷேப் ஸ்பைரல் கேலக்சி. இதை நம்ம பேரட் ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவோம். அதாவது இதோடைய மையம் ஒரு பார் ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோட இருக்கு. இதுல இருந்து தான் ஸ்பைரலா வெளியே வருது. இதுல வரக்கூடிய இன்ஃப்ராரெட்டை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது இதோடைய சென்டர்ல இருக்கக்கூடிய பார் ரீஜியன்ல ஸ்டார் ஃபார்மேஷன் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஒரு ஸ்டார் ஃபேக்டரி மாதிரி. ஹைட்ரஜன் ஆல்ஃபா எமிஷன் லைன் இதை ரொம்ப தெளிவா காட்டுது. சர்ஃபேஸ் பிரைட்னஸ் மில்கிவே உடைய 30% ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் இது ஆப்டிகல் வேவ் லென்த்ல கூட ரொம்ப தெளிவா தெரியுது. இதோடைய ஸ்பைரல் ஆர்ம்ஸ்ல கேஸோடைய டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது நம்ம காஸ்மிக் ஸ்கேலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம்னு நமக்கு சுட்டி காட்டுது. இதனால அந்த பகுதிகளில் சூப்பர்னோவா அப்படின்ற அந்த ஃப்ரீக்வென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் தான் புது புது எலிமெண்ட்ஸ் அயன், கார்பன், ஆக்சிஜன் மாதிரியான பல எலிமெண்ட்ஸை உருவாக்குது. அது அந்த கேலக்சியுடைய கெமிக்கல் எவல்யூஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்துது. மில்கிவே கேலக்சியுடைய ரொட்டேஷன் கர்வ் கெப்லருக்கு அக்செப்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம பார்க்குற ESO 564 G27 கர்வ் ஃபிளாட் அதோடைய அவுட்டர் எட்ஜில் ஸ்டார் வெலாசிட்டியோடைய
கான்ஸ்டன்டான ஒரு இடத்தை கொடுக்குது. இது நம்ம ஃபிசிக்ஸுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு கேலக்சின்னே சொல்லலாம். கிராவிடேஷனல் மாஸ் விசிபிலிட்டி மேட்டரை 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதாவது டார்க் மேட்டர் ஹாலோ ரொம்ப டென்ஸாக இருக்குது. இதிலிருந்து ஒரு புது பிரபஞ்ச கட்டமைப்பு, இது நம்ம நியூ காஸ்மிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு உருவாக்கத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது. லாம்டா கோல்ட் டார்க் மேட்டர் மாடல், அதாவது நம்ம ACDM மாடல்னு சொல்லுவோம். அந்த மாடலுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்னா இந்த ESO 564 G27 தான். இது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் கிடையாது. இது ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி. ESO 564 G27, ESO 564 G22, ESO 564 G33 அப்படின்ற 3 கேலக்சிஸ் இந்த கிளஸ்டர்ல இருக்கு. இந்த கிராவிடேஷனல் இன்டராக்ஷன் தான் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேலக்சிஸாக மாற்றுது. அதாவது இந்த கிராவிடேஷனல் இன்டராக்டிங் அது ஒன்றுக்கு ஒன்று டைட்லி ஃபோர்ஸஸை உருவாக்கி அது ஒரு ஸ்பைரல் ஆர்ம்ஸ் இந்த யூனிவர்ஸில் கொஞ்சம் யூனிக்கான ஒரு பொருளாக வெளிப்படுத்துது. அந்த இன்டராக்ஷன் கேலக்சியோடைய அவுட்டர் டிஸ்க்கு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதோடைய ரொட்டேஷன் வேகத்தை இன்னும் அதிகமாக்குது. இதுவே கேலக்டிக் ஃப்ளைவே ஆக்சலரேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த கேலக்சியை கடந்த 1982 தான் முதல்ல யூரோப்பியன் சவுத்தர்ன் அப்சர்வேட்டரி டிடெக்ட் பண்ணுச்சு. ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் டேட்டா அது ரெட்ஷிஃப்டில் 0.016 அப்படின்ற ஒரு அளவை கொடுத்துருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக இதோடைய வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு 7000 கிலோமீட்டர். அதை தொடர்ந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், VLTன்னு சொல்லக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப், அதோடைய இன்ஃப்ராரெட் டேட்டா படி இந்த கேலக்சியுடைய ரொட்டேஷன் ஸ்பீட், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அதிகமாக உருவாகக்கூடிய நட்சத்திரங்களுக்கான எவிடன்ஸை நமக்கு தெரிய வந்திருக்கு. 2020 அட்டகமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே, அதாவது ஆல்மாவில் அதில் இருக்கக்கூடிய மாலிகுலர் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனை மேப் பண்ணும்போது சிபோ எமிஷன் லைன் படி அந்த கேஸ் டென்சிட்டி பேட்டர்ன்ஸ் ரொம்ப சிமெட்ரிக்கலாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிய வந்திருக்கோம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ESO 564 G27 ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரொட்டேஷனலி பேலன்ஸ்டு கேலக்சிங்கிறது நிச்சயம். நம்ம இருக்கிற இந்த மில்கிவே உடைய ஒவ்வொரு சுழற்சியுமே 250 மில்லியன் ஆண்டுகள். அதாவது நம்ம இந்த மில்கிவே கேலக்சியை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு தடவை சுற்றுறதுக்கு 250 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்குது. ஆனால் இதுவே அந்த கேலக்சியில் நம்ம இருந்தோம்னா அந்த ஒட்டுமொத்த கேலக்சியுமே நம்ம சுற்றுறதுக்கு வெறும் 110 மில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு ரொம்ப வேகமாக அந்த கேலக்சி சுற்றுது. இந்த வேகம், அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த பேலன்ஸ், அது எல்லாமே அதை வேற மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக இந்த யூனிவர்ஸில் நிப்பாட்டுது. ஒவ்வொரு நட்சத்திரமும் அதுக்கான ஒரு இசைக்கேற்ற மாதிரி நகருது. ஒவ்வொரு சுழற்சியும் அதுக்கான ஒரு தாளம். இந்த தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி இன்னும் வேகமாக சுற்றலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை பற்றின பல தகவல் கண்டிப்பாக நம்மளை நோக்கி வரும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பாய்.